சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு எந்த நேரத்தில் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் பண்ணாரோ நரி ஊழையிட்டுருச்சு, ராமசாமி பணத்தை எடுத்து வைடா அப்படிங்கிற கதையா அதிமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு. சி.வி. சண்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட 34 அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவோட இணைக்க போறதாக ஒரு தகவல் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கிறதே 47 எம்எல்ஏக்கள் தான். 34 எம்எல்ஏக்களை சி.வி. சண்முகம் அவர்கள் உடைச்சிட்டு வந்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவர் மேல கட்சி தாவல் தடை சட்டமும் பாயாமல் போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியில் எதிர்கட்சியாகவாது இருந்தது. ஆனால் இந்த தடவை கேம்லேயே இல்லாமல் போய் 3வது இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிறது தள்ளப்பட்டுச்சு. திமுக எப்பவுமே ஒரு வலுவான எதிர்கட்சியாக செயல்படும். இந்த முறையும் அப்படியே செயல்பட போகுது. ஆனால் அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்களுக்கு நடுவில் எழுந்திருக்கிறது. அதிமுகவில் சி.வி. சண்முகம் 34 எம்எல்ஏக்களை உடைச்சிட்டு வெளியில கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது விஜய் அவர்களா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும், விசிக, சிபிஐ, சிபிஎம், இந்தியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸை வச்சுட்டு நம்மளால ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. எந்த நேரத்தில் எவன் புட்டுக்கிட்டு போவான்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் நம்ம தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் தாங்கிட்ட இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை வச்சு சி.வி. சண்முகத்துக்கிட்ட பேரம் பேசி நீங்கள் ஒரு 34 பேர் வந்துருங்க, நம்ம ஆட்சி அதிகாரம் அது இதுன்னு எல்லாத்துலேயும் வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காயை விஜய் அவர்கள் நகர்த்தி இருக்காரோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் தாவேகா ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. ஆனால் 108 தொகுதிகளை கைப்பற்றினதுக்கு அப்புறம் விஜய் அவர்களும் ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸை கையில் எடுத்திருக்காரோ, அவரும் ஒரு தீய அரசியலை தான் கையில் எடுத்திருக்காரோ அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது எழுந்திருக்கு. சி.வி. சண்முகம் தரப்புல இருந்து விஜய் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் அதற்கு அனுமதிச்சு 34 எம்எல்ஏக்கள் வரீங்களா, சரி வாங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான் அப்படின்னு அவர் சி.வி. சண்முகத்திற்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்த அதிமுக எம்எல்ஏக்களை வரவேற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வரலாற்று பிழையாக, ஒரு வரலாற்று துரோகமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். கண்டிப்பாக அதிமுக ஏற்கனவே மிகப்பெரிய பரிதாப நிலையில தான் இருக்கு. எப்படி இருந்த கட்சி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப இப்போ 47 எம்எல்ஏக்களை தான் வச்சுட்டு இருக்காங்க. அதில் 34 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற 10 வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மணிதான் ஆட்டணுங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. எப்படி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக கூட ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் போய் திமுகவில் இணைந்தாரோ, அதே மாதிரி சி.வி. சண்முகம் 34 அதிமுக எம்எல்ஏக்களை எடுத்துக்கிட்டு தாவேகா பக்கம் போயிட்டாருன்னா கட்சித்தாவல் தடை சட்டமும் பாயாது. மிச்சம் இருக்கிற சொச்ச எம்எல்ஏக்களை கொண்டு போய் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியை இணைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதிமுகவில் இருந்து 34 எம்எல்ஏக்களை உடைச்சு கொண்டு போய் தாவேகால சேர்க்கணும்னு நினைக்கிற சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, கண் கெட்டதற்கு அப்புறம் எதுக்கு சூரிய நமஸ்காரம்? நீங்கள் விசிகா, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் 34 பேர் உடைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா விஜய் அவர்கள்ட்ட ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு நிறைய டிமாண்ட் வச்சிருக்கலாம். இப்போ போய் என்ன பண்ண போறீங்க? யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துற அப்படிங்கிற கேள்வியும் அவர்களை நோக்கி நம்ம எழுப்பத்தான் வேண்டியிருக்கு. இதுக்காக தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தலப்பாடா அடிச்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு தாவேகாவோட கூட்டணிக்கு போயிருங்க, அதிகாரத்தில் இருங்க. அதிகாரத்தை விட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல அதிமுகங்கிற கட்சியே இல்லாம போயிடும். தொண்டர்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. ஏன்னா இபிஎஸ் மேல தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இபிஎஸ் எப்படி வந்தாரு, ஒரு துரோக செயலை தான் டிடிவி தினகரனுக்கு செஞ்சு வந்தாரு. அதே துரோகத்தை தான் இப்ப வந்து கடவுள் இபிஎஸ்க்கு பதிலளிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் பண்ணது துரோகம் இல்லை அப்படின்னா சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு பண்றது மட்டும் எப்படி துரோகமாக மாறும்? துரோகத்தை நாங்கள் துரோகத்தை வைத்தே வீழ்த்தினோம் அப்படின்னு இதே சி.வி. சண்முகம் அவர்கள் தாவேகாவோடு 34 எம்எல்ஏக்களை இணைத்ததுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த இடத்துல தான் ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நோக்கி ஒரு கேள்வியை நம்மளால எழுப்பாமல் இருக்க முடியல. இன்னைக்கு அதிமுகவை உடைச்சிக்கிட்டு நாங்கள் 34 பேர் போகிறோம் அப்படின்னு சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவில் ஒரு தரப்பு கிளம்பி இருக்கு. நாளைக்கு இதே
திமுகவில் பாதி பேர் உடைச்சிக்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்னு இவங்க 2 பேரையுமே பார்த்து நம்ம கேட்கணும் அப்படின்னு தோணுது. பேசாமல் தாவேகாவிற்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் திமுக அதிமுக 2 பேருமே சேர்ந்து ஆட்சி அமைத்திருந்தால் என்னங்கிற கேள்வியும் நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. நீ 2.5 வருஷம், நான் 2.5 வருஷம், அந்த 5 வருஷத்தில் விஜய் அவர்களுடைய அரசியலை தொய்வடைய செய்து நம்ம எப்படியாவது பவரில் இருந்து ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு இப்போ நமக்கு தோண ஆரம்பிக்குது. நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, சி.வி. சண்முகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட முரண்பாடுகளின் அடிப்படையில் அவர் வெளியில் வரணும்னு நினைக்கிறாரா? ஏன்னா இபிஎஸ் அவர்களுடைய தலைமை சரியில்லை, அவர் அதிமுகவை ஒழுங்காக வழிநடத்தலை, தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கலை, இந்த தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம், அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்லாம் சி.வி. சண்முகம் தரப்பு அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் இபிஎஸ் அவர்களோடு சி.வி. சண்முகத்துக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு தான் சி.வி. சண்முகம் 34 எம்எல்ஏட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் தாவேகாவுக்கு கொடுக்க போறாரா, இல்லை தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் செங்கோட்டையனுடைய ஆலோசனையின்படி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் சி.வி. சண்முகம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரா அப்படிங்கிறத நம்மளால கேட்காம இருக்க முடியல. ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுக என்கிற அந்த கொலவி கூட்டில் கல்லெறிஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்களை வைத்து ஒரு ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னா அது எப்படி ஒரு தூய சக்திகளுடைய ஆட்சியாக இருக்க முடியும்? ஏன்னா எல்லாருமே முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க, அவங்க கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு விஜய் அவர்களால் சொல்ல முடியுமா? ஏற்கனவே விஜய் அவர்கள் நிறுத்தின 234 வேட்பாளரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் திமுக அதிமுகவிலிருந்து வந்தவங்க தான். அவங்கள வச்சு தான் விஜய் அவர்கள் ஆட்சி அப்படிங்கிறதே அமைக்க போறாரு. மாற்றம் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் அடுத்த கட்சியில இருந்து உடைச்சிக்கிட்டு வரக்கூடிய எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுத்து தன்னுடைய கூடாரத்தில் தங்க வச்சு என்ன மாதிரியான மாற்றத்தை மக்களுக்காக கொடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே விஜய் அவர்களை நோக்கி நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இதே சி.வி. சண்முகம் அவர்கள் 34 எம்எல்ஏக்களோட ஆதரவோடு விஜய் அவர்களை சந்தித்தாலும் நீங்க எடப்பாடி அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஏன்னா இதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுக்கு அதிமுகவிற்கு நான் ஒரு அணிலாக வேலை செய்திருக்கிறேன், என்னுடைய பங்கு அப்படிங்கிறது அதிமுகவுடைய வெற்றியில் இருந்திருக்கு அப்படின்லாம் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அதற்கப்புறம் தான் விஜய் ரசிகர்களுக்கு அணில் குஞ்சுகள் அப்படின்லாம் பேர் வந்துச்சு. தன்னை அணிலாக முன்னிறுத்து கொண்ட விஜய், அதிமுகவுடைய வெற்றிக்காக பாடுபட்ட விஜய், அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சி அழிவதற்கு, அந்த கட்சியிலிருந்து 34 எம்எல்ஏக்கள் உடைச்சிட்டு தாவேகாவில் சேருவதற்கு இடம் கொடுப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய உள்கட்சி பூசல், இதை பயன்படுத்தி விஜய் அவர்கள் செங்கோட்டையினுடைய ஆலோசனைப்படி சி.வி. சண்முகத்தை தூண்டிவிட்டு அந்த 34 எம்எல்ஏக்களை தாவேகா பக்கம் இழுக்க நினைப்பதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.